ப்ரோ கபடி சீசன் 11ஓட சாம்பியன்ஸா நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் மாறி இருக்காங்க. 3 டைம் சாம்பியனான பட்னா பெரஸ் டீமை தோற்கடிச்சு இப்போ புதிய சாம்பியனா உருவாகியிருக்காங்க நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ். மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முதல் நிமிஷத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்குமே விட்டு கொடுக்காம பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க. டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே டாமினேட் பண்ணி பட்னா பெரஸ் டீமை தோற்கடிச்சிருக்காங்க 32க்கு 23ன்னு. மன்பிரீத் சிங் இந்த நாளுக்காக தான் பல வருடமாக காத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த ஃபைனலுக்கும் ஒரு ஏலம் பொருத்தமாகவே இருந்தது. ஃபைனலில் வந்து தூத்து போய்கிட்டே இருந்தார். பிகேஎல் சீசன் 3ல் பட்னா பெரஸ் டீமோட கேப்டனாக அந்த டீமுக்கு ஒரு ட்ராஃபி வாங்கி கொடுத்தார் மன்பிரீத் சிங். அண்ட் அதுக்கப்புறம் கோச்சாக மாறினார். குஜராத் ஜெயின்ஸ் டீமை 2 வருஷம் பிளே ஆஃப் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபைனல் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்தார். பட் அவரால் அந்த கப்பை மட்டும் வாங்கி கொடுக்க முடியல. அண்ட் லாஸ்ட் சீசன் ஹரியானாக்காகவும் ரொம்பவே நல்ல கோச்சிங் பண்ணி அந்த டீமை பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் ஃபைனல் வரைக்குமே வந்தாங்க. பட் ஃபைனலில் போய் கோட்டை விட்டுட்டாங்க. தொடர்ந்து 3 சீசன் ஃபைனலில் அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே வந்துக்கிட்டு இருந்தது. ப்ரோ கபடி வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கண்டிப்பாக மன்பிரீத் சிங் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் அப்படிங்கிறது இருக்கும். பட் அவருக்கு இந்த ஆர்சிபி மாதிரி கப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தது. பட் இப்போது அந்த கோப்பை அப்படிங்கிறது மன்பிரீத் சிங்கோட இந்த பேரில் எழுதி வச்சாச்சு. 3 டைம் ஃபைனலுக்கு வந்து தோற்று போன மன்பிரீத் சிங் இப்போ 4வது டைம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி எங்கெங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இளம் படையை எடுத்துகிட்டு வந்தார் இந்த சீசன் 11க்காக. அண்ட் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அந்த டீம் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. அண்ட் சின்ன சின்ன மிஸ்டேக்கும் வந்தது. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு இந்த ஒரு டீமை ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து அண்ட் இப்போ கப்பையும் வாங்கி கொடுத்துருக்காரு மன்பிரீத் சிங். என்ன மனுஷங்க அவர். இந்த மேட்சோட கடைசி 2 நிமிஷம் எல்லாத்தையும் அழ வச்சு ஆனந்த கண்ணீர்லாம் வர வச்சுருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மொமெண்ட்டாக தான் அங்கே இருந்தது. கடைசி ரயிலாம் போகும்போது சிவம் பட்டாரே அங்கேருந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனந்த கண்ணீராக விட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி. சரி இவர் தான் அழுவுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே மன்பிரீத் சிங் அவ்வளோ பெரிய மனுஷன் அங்கே கண் கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் கண் அப்படியே செவந்து கண்ணு சொக்க அப்படியே அந்த கேமராவை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணாரு பாருங்க. அங்கே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. எத்தனை நாள் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். எவ்வளவோ தடங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்குறப்போ ஒரு நியூட்ரல் கபடி ஃபேனாக இருக்கிற நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஸோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு வெறித்தனமான மொமெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மேட்சை பற்றி பார்த்தோன்னா பட்னா பெரஸ் டீம் முதல் 30 நிமிஷம் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே ஃபைட் பண்ணி நல்லா தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த கடைசி 10 நிமிஷம் அந்த டீம் கிட்ட சுத்தமாக கான்ஃபிடென்ட்டே கிடையாது. நம்பிக்கை இல்லாமல் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மாறா அப்படிங்கிற மாதிரி தான் விளாண்டாங்க. அண்ட் இந்த ஒரு தோல்விக்கான காரணம் தேவாங்க் அண்ட் அயன் இந்த 2 பிளேயருமே படும் சொதப்பிட்டாங்க இந்த மேட்ச்சில். இந்த 2 பிளேயர்ஸுக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லாவே ஸ்ட்ராட்டஜி போட்டு வெல் ப்ரிப்பேர்டாக தான் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் இந்த மேட்ச்சுக்கு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த 2 பிளேயரும் சொதப்புனா 3ஆவதாக ஒருத்தன் வருவானும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுதாகர் தான். சுதாகருக்கு அகேன்ஸ்டாகவும் நல்லாவே ஸ்ட்ராட்டஜி போட்டு பயங்கர ப்ரிப்பேர்டாக அந்த சீசனில் வந்திருந்தாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் வந்திருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி அவர் ரைட் போகும்போதும் அவரோட வீக்னஸை கண்டுபிடிச்சி அதையே தான் பிடிச்சி உட்கார வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச்சில் அவரால் 2 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. அந்த 2 பாயிண்ட்டையுமே நவீன தான் எடுத்தார். ஸோ ரைடர்ஸ் 3 பேருமே இன்றைக்கி சொதப்பிட்டாங்க. 3 பேருமே எதிர்பார்த்த மாதிரி ப்ளே பண்ணலை. ஸோ இதுதான் பட்னாவோட தோல்விக்கான முக்கியமான ரீசனாக இருந்தது. டிஃபென்ஸ் கூட ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. குறிப்பாக குர்தீப்லாம் ஹைஃபை போட்டிருந்தாரு. அண்ட் சுபம் சிங்டேயுமே இந்த மேட்ச்சில் நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தார். அன்கீத்துமே நல்லா பண்ணியிருந்தார். பட் ஒரு சமயத்துக்கு அப்புறம் இந்த டிஃபென்ஸுமே மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த கடைசி 10 நிமிஷம் இவங்க எதுக்கு தான் விளையாண்டாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு மோசமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்பிக்கையே இல்லாத மாதிரி. அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்காக இந்த மேட்ச்சில் ஹீரோவாக இருந்தது சிவம் பட்டாரே. அந்த ஒரு மனுஷன் தாங்க அந்த மேட்சையை அப்படியே மாற்றி போட்டார். இந்த மேட்ச்லன்னு கிடையாது, இந்த சீசன்லேயே பல போட்டிகளில் அந்த டீமை காப்பாற்றினது இந்த சிவம் பட்டாரே அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் தான். இந்த மேட்ச்சில் டேக்கிள் பாயிண்ட்ஸ்லையும் சரி அண்ட் ரைடிங் பாயிண்ட்ஸ்லையுமே சரி ரெண்டுத்துலேயுமே மனுஷன் பட்டையை கிளப்பிட்டார். டேக்கிளில் ஒரு 4 பாயிண்ட்டு அண்ட் ரைடிங்லேயுமே 5 பாயிண்ட் எடுத்தார். 5மே முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அதே மாதிரி அவரோட பார்ட்னர் வினய்க்கு இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக எதுவுமே எடுப்படலை. பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான ஒரு ரைடு போட்டாருங்க. ஒரு டூவாட ரைடில் போய் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அதுதான் இந்த மேட்சோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. அது வரைக்கும் சொதப்பிக்கிட்டு இருந்த வினய் அந்த ரைடில் பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணி அவர் மட்டும் கான்ஃபிடென்ட் ஏற்றாமல் அந்த டீமுக்குமே கான்ஃபிடென்ட் ஏற்றி விட்டார். அடுத்த ரைட் சுதாகரையுமே பிடிச்சி உட்கார வச்சாங்க. திரும்ப ஷாஜுலுமே அவரோட பங்குக்கு போயிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தார். அண்ட் அதுக்கப்புறம் பட்னா பெரஸ் டீமை ஒரு ஆல் அவுட் ஒன்று பண்ணாங்க. அண்ட் கிட்டத்தட்ட அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ வினய் கரெக்டாக ஃபார்முக்கு வர வேண்டிய நேரத்தில் ஃபார்முக்கு வந்திருந்தார். அண்ட் அந்த டீமையுமே அங்கேயே காப்பாற்றிட்டாங்க. அண்ட் அந்த மேட்சுமே அங்கேயே முடிஞ்சு போச்சு. பட்னா ஆல் அவுட்டுக்கு அப்புறம் அங்கேருந்து அவங்க மீண்டே வரல. லீடு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லீட் ஆகிடுச்சு. அண்ட் முகமது ரேசா சியான ஷாஜுலு இந்த சீசனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் ஹரியானாக்காக. பட் இந்த பிளே ஆஃபில் இந்த செமிஃபைனல் மேட்ச்சில் அவரால் நினச்ச அளவுக்கு ப்ளே பண்ண முடியல, சொதப்பியிருந்தார். பட் இந்த மேட்ச்சில் தலைமை திரும்பவும் கம்பேக் கொடுத்துட்டாருங்க. 5 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தார் அண்ட் 2 ரைட் பாயிண்ட்ஸுமே எடுத்திருந்தார். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஹாப்பியாக்குன்னு ஒரு மேட்சாக தான் இருந்தது.
ஏன்னா பட்னா பைரேட்ஸ் டீம் ஆல்ரெடி 3 ட்ராஃபியை வின் பண்ணிட்டாங்க. இப்போ 4வது ட்ராஃபி வின் பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் வயித்தெரிச்சலாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எல்லாரும் ஹரியானாக்காக தான் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் பட்னா பைரேட்ஸ் டீமே விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அந்த டீமில் சுதாகர் இருக்கார் அண்ட் நம்ம பர்தீப் நர்வால் ப்ளே பண்ண ஒரு டீமும் கூட. ஸோ பல வருஷம் நமக்கு பிடிச்ச ஒரு டீமாகவே அந்த டீம் இருந்தது. பட் ஆப்போசிட்டில் அந்த மன்பிரீத் சிங் அந்த ஒரு மனுஷனோட முகத்தை பார்த்தாலே அவருக்காகயாவது எப்படியாவது இந்த டீம் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருந்தது. இந்த மேட்சை பார்க்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக அந்த 2 டீமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே இந்த 2 டீமுமே பிடிச்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. 2 டீம்ஸ்லேயும் எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸை வச்சு தான் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி இப்போ ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இது ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தாங்க. நான் பட்னா ஆல்ரெடி 3 கப்பு வச்சிருக்காங்க. அந்த டைம் யங்ஸ்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க. எல்லாம் புது புது பிளேயர்ஸ் தான். ஹரியானா பல வருஷம் அந்த கப்புக்காக ஏங்கிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ் தலாஸ் டீமுக்கு எப்படி ஒரு ஏக்கம் இருக்குது, இங்கே தானடா கபடி உருவாச்சு, ஆனால் இங்கேயே கப்படிக்க மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸுக்கு இருக்கும். ஆனால் அதே மாதிரி தான் அங்கே ஹரியானாக்கும் இருக்கும். கபடி பிளேயர்ஸ், அதாவது பிகேயில் ப்ளே பண்ணுற பாதி பிளேயர்ஸ் அந்த ஹரியானா ஸ்டேட்லேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. கபடியோட பிறந்த வீடு தமிழ்நாடாக இருக்கலாம், ஆனால் கபடியோட புகுந்த வீடு ஹரியானா தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டை பேஸ் பண்ண ஒரு டீம் கிட்ட ட்ராஃபி இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அந்த மக்களுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருந்தது. ஆனால் அதை போக்கிட்டாங்க இப்போ. ஸோ புகுந்த வீடு கப்பை வின் பண்ணியாச்சு, பிறந்த வீடு இந்த கப்பை வின் பண்ணலையே. பொறுத்திருந்து பார்ப்போம் சீசன் 1ல் தமிழ் தலாஸ் டீம் கப்பை எடுக்கிறாங்களா எடுக்கலையா அப்படிங்கிறத. ஸோ இந்த ஒரு மேட்ச் உண்மையாகவே வெறித்தனமான ஒரு மேட்சாக இருந்தது, ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்தது. குறிப்பாக அந்த மன்பிரீத் சிங் அப்படிங்கிற அந்த ஒரு மனுஷனுக்காகவே இந்த மேட்சை மறக்கவே முடியாதுங்க. இந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே பதியக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கும். ஓகே, உங்கள் ஒப்பீனியன் இந்த மேட்சை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.